ஹீரோயினி அடுத்த நாள் அவங்க மாமியார் கிட்ட, நான் வரும்போது அவசரத்துல பேக்கை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு இப்ப போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க மாமியாரும் ஒரு அலமாரிய காமிச்சு, இதுல இருக்க ட்ரெஸ்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயினியும் இது யாரோட ட்ரெஸ்ன்னு கேட்கும்போது இறந்து போன 2வது மருமகதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டாட்டி இறந்து போன சோகத்துல பைத்தியமா இருக்க ஹீரோட அண்ணனை பாக்குறதுக்காக டாக்டர் வந்திருக்காங்க. ஹீரோயினியும் ஹீரோட அண்ணனை கூப்பிடுறதுக்காக மாடிக்கு போறாங்க. பார்த்தா ஒரு மனைவி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால ஹீரோயினிய கழுத்தை நெரிக்க போறாரு. அப்ப அங்க வந்து எல்லாருமே ஹீரோயினிய காப்பாத்துறாங்க. ஹீரோயினியும் மாமியார் கிட்ட நடந்த விஷயம் என்னன்னு கேக்குறப்போ அவங்க மாமியாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப மாடர்னான பொண்ணு, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவா. இந்த வீடு கோவில் மாதிரி இருக்க வீடு, இங்க இதெல்லாம் பண்ணாதுன்னு நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா ஒரு நாள் அவ கோவத்துல சாமி சிலையை தூக்கி கிணத்துல போட்டுட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளும் அந்த கிணத்துல விழுந்து இறந்துட்டான்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுல வேலை பார்க்குற மேடு ஹீரோயின் கிட்ட வேற கதையை சொல்றாங்க. இறந்து போன அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மாடர்னா தான் இருந்தா. ஆனா போக போக இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரியே மாறிட்டா. ஆனா அவ ஹஸ்பண்ட் தான் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தான். அவனை திருத்தணுன்றனாலதான் சாமி சிலைய கிணத்துல போட்டான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோயினி அவங்க கிட்ட போய் பேசுறப்போ அவங்களும் ஹீரோயினி கிட்ட, உன்ன மாதிரிதாம்மா என்னோட மகளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா, ஆனா அவ இப்ப இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோயினியும் கிணத்துல விழுந்து இறந்தாங்களா அவங்களாம் கேக்குறப்போ, இல்லம்மா என்னோட மகள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தா, அவ தீ குளிச்சு இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினிக்கு தூக்கி வாரி போடுது.